library channel. Day 0க்கான வீடியோ மேலே ஐக்கானில் இருக்குது. நீங்கள் அதை டச் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். Day 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட இங்கிலீஷ் லெவலை அனலைஸ் பண்ண போகிறோம். அதற்கு முன்பாக நான் 3 குரூப்பாக பிரிச்சிருக்கேன். குரூப் A and B and C. குரூப் ஏல பேசிக் கிராமர் அண்ட் வெக்காபுலரிஸ் தெரியாதவங்க, குரூப் பியில் எனக்கு பேசிக் கிராமர் ஓரளவு தெரியும் பட் அஷ்யூராக தெரியாது அண்ட் வெக்காபுலரிஸ் ஓரளவு தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப் பி. அண்ட் குரூப் சியில் எனக்கு பேசிக் கிராமர் தெரியும், மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு வெக்காபுலரிஸும் இருக்குது பட் நான் எப்போதுமே இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப் சி. ஸோ இந்த 3 குரூப்புக்கும் ஒரு ஆக்டிவிட்டிங்க கொடுக்குறேன். வெர்ப் லிஸ்ட்டுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாக போய் 7ESL என்ற .comல இமேஜ் வடிவத்தில் அந்த வெக்காபுலரிஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை உங்களோட நோட்டில் எழுதி அதுக்கான மீனிங் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் எழுதுங்க. நம்ம இங்கிலீஷில் பேசும்போது ஒரு செயலை பற்றி தான் பேசுவோம். அந்த செயல் யார் செஞ்சால், அந்த செய்தவர் எப்படிப்பட்டவர், இல்லை அந்த செயல் எவ்வாறு செய்தார்கள். இப்போ செய்த நபரை நம்ம நவுன் அல்லது ப்ரொனவுன் 2 தான் யூஸ் பண்ணுவோம். செய்கிற செயலை வெர்ப்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். எதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஆப்ஜெக்ட், அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த செய்த நபரை பற்றி சொல்லும்போது அட்ஜெக்டிவ். அதே அந்த செய்த செயலை பற்றி சொல்லும்போது அது அட்வெர்ப். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேர்டு இருக்கா? இந்த ஒவ்வொரு வேர்டையும் ஒரு சென்டென்ஸாக மாற்றினோம்னா முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ஆஃப், ஃபார், பை இது மாதிரி உள்ளது. இது ஒரு செயின் போல் ஒரு சென்டென்ஸை மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுது. அதே போல் அந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்னா த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், இல்லை தீன்னு யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஏதாவது ஒரே ஒரு திங் ஒன்றையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ஒரு ஆப்பிள் அப்படின்னா அன் ஆப்பிள், இதே ஒரு கார்னா எ கார். ஸோ இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் ஆர்டிக்கிள்னு சொல்லுவாங்க, ஏ அண்ட் த. ஸோ ப்ரிப்போசிஷன், ஆர்டிக்கிள் கூடவே நம்ம என்ன பார்ப்போம்னா கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சில வேர்ட்லாம் பார்ப்போம். அதாவது நம்ம பேசும்போது கண்டினியூவாக பேசுவோம், ஒரு 2-3 சென்டென்ஸ் வரும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறது, ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கான வேர்ட். எக்ஸாம்பிள் அண்ட் யூஸ் பண்ணி பேசுவோம், பட் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கன்ஜெக்ஷன், ஒரு 2 சென்டென்ஸை இணைக்கிற வேலையை பார்க்குது. ஒரு சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்டில் நவுன் இல்லை ப்ரொனவுன். நவுன்னா உங்களுக்கு தெரியும், பெயர்ச்சொல். ப்ரொனவுன்னாலும் அந்த இப்போ ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஒரு நேம் யூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் சென்டென்ஸில் ரிப்பீட்டாக நேம் யூஸ் பண்ணாமல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெர்ப். அந்த வெர்ப்னா என்ன செயல் அதை மென்ஷன் பண்ணுறோம், அதுக்கு ஒரு வேர்டு. அடுத்தது ஆப்ஜெக்ட் இல்லை அட்ஜெக்டிவ் இல்லை அட்வெர்ப் இது போல் வரும். அதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரிப்போசிஷன் அண்ட் ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸ்னால் ஒரு பேட்டர்னாக இருக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இது போல் பேட்டர்ன் இருக்கலாம் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்குது. பட் இந்த ரூல்ஸ்னால் மோஸ்ட்லி ரைட்டிங்கில் ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்பீக்கிங்கில் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஒரு சென்டென்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு. ஸோ இந்த சப்ஜெக்டு, அதில் வர நவுன் இல்லை ப்ரொனவுன் இல்லை வெர்ப்பு, இந்த அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், இந்த கன்ஜெக்ஷன், ஆர்டிக்கிள், ப்ரிப்போசிஷன், இதை பற்றி உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான பிரத்யேகமாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த பதிவில் ஒரு சென்டென்ஸ்னால் எதெல்லாம் உள்ளடக்கி உள்ளது, ஸோ எந்த பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டிலோட வேறு ஒரு
ஐடியாஸ் அண்ட் டிப்ஸோட பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.